ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட பீஃப் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குக்கர்னு சொல்கிறதுக்கு இப்போல்லாம் பயமாக இருக்குது. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க பீஃபு குக்கரில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலர் மாற முறை பரட்டி விடுங்க. இப்போ அந்த பீஃபுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய சின்ன பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி துண்டு, இது எல்லாமே ராவாகவே சேர்த்துக்கோங்க. எதையுமே அரைக்க தேவையில்லை. ஒரு தக்காளி பழம் மட்டும் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. கலர் நல்லா டோட்டலி மாறட்டும். இப்போ இந்த கறி வேகிறதுக்காக மஞ்சள் பொடியும் சீரகப்பொடியும் மட்டும் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கறி பஞ்சு மாதிரி வெந்துடும். உரப்புக்கு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வர மிளகா கூட சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் சோம்பு சேர்த்து வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து அந்த எண்ணெயில நல்லா மிளகா பொடி போட்டு வதக்கி விடுங்க. ஃபுல் கலர் சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு வாசத்துக்காக கொஞ்சமா பட்டகிராம் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ வெந்த பீஃப் அது கூட சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. மினிமம் 2 ஸ்பூனா பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட்டாக மின்ட் லீஃப், கொரியாண்டர் லீஃப் போட்டுக்கோங்க. அப்படியே சுருள சுருள கிண்டி எடுத்தீங்க அப்படின்னா கடையில் கிடைக்கிற மாதிரி பீஃப் சுக்கா ரெடி ஆயிரும். லெமனை புழிஞ்சு அப்படி சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்க வீட்டு மெனுவில் இந்த பீஃப் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.